பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஆசீர்வாதத்தின் விதைகள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் செய்யும் ஜெபங்களுக்கும் சேவைகளுக்கும் கண்ணீருக்கும் எந்த ஒரு பலனும் இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களிடம் சொல்ல விரும்பும் ஒரு இனிய செய்தி இருக்கின்றது. தேவன் ஒருபோதும் உங்களுடைய உண்மை தன்மையை மறப்பதில்லை. நீங்கள் அமைதியாக செய்த ஒவ்வொரு நன்மையையும், யாரும் அறியாமல் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும், விசுவாசத்தோடு நீங்கள் செய்த ஒவ்வொரு சேவையையும் அவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். சரியான நேரத்தில் அவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். காரணம், தேவன் உங்கள் உண்மை தன்மையை பார்க்கின்றார். உங்களுடைய தியாகங்களை அறிந்திருக்கின்றார். உங்கள் ஒவ்வொரு நற்கிரியையும் அவர் நினைவு கூறுகின்றார். தேவனுடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறது. மத்தேயு 6:4, அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உங்கள் பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு பலனளிப்பார். வேதத்தில் நாம் பார்க்கலாம், கொர்நேலியு ரோம படையின் ஒரு அதிகாரியாக இருந்தார். ஆனால் அவர் தினமும் தேவனை நோக்கி ஜெபித்தார். தேவனுக்கு உண்மையாக சேவை செய்தார். ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக உதவி செய்தார். அவருடைய ஜெபங்களையும் தான தர்மங்களையும் தேவன் நினைவு கூர்ந்தார். அவரை மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார். அதே போல சாரிபாத் பெண் வாழ்க்கை போராட்டத்தில் தனிமையாக இருந்தாள். அவளிடம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாவும் சிறிது எண்ணெயும் மட்டுமே. அது அவளுக்கும் அவள் மகனுக்கும் இருந்த கடைசி உணவாக இருந்தது. ஆனால் தேவனுடைய மனிதனாகி எலியா பசியோடு வந்தபோது அவள் கொஞ்சமும் யோசிக்காமல் தன்னிடம் இருந்த கடைசி உணவையும் பகிர்ந்து கொண்டாள். அவளுடைய விசுவாசத்தையும் தாராள மனதையும் தேவன் பார்த்தார். அற்புதமான முறையில் அவளுடைய பாத்திரத்தில் இருந்த மாவும் எண்ணெயும் குறையாதபடி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்காக நீங்கள் செய்வது எதுவும் ஒரு நாளும் வீணாகாது. மற்றவர்களுக்காக நீங்கள் செய்யும் எந்த நன்மையும் வீண் போகாது. நிச்சயமாக அதற்குரிய பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை ஒருபோதும் மறந்து விடாத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களை எங்களை மறந்த நேரங்களிலும் எங்கள் கண்ணீரையும் ஜெபங்களையும் தியாகங்களையும் நினைவு கூறுகிறவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் தாமதங்கள் வந்தாலும் எங்கள் விசுவாசம் தளராதபடி எங்களை பலப்படுத்தும். யாரும் கவனிக்காத நேரங்களிலும் யாரும் பாராட்டாத சூழ்நிலைகளிலும் உமக்காக உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் வாழ உதவி செய்யும். சோர்ந்து போகும் நேரங்களில் புதிய பலனை தாரும். கண்ணி நிறைந்த இரவுகளில் உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.